ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேச ஊழியர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று வருஷ முடிவின் 30வது நாள் டிசம்பர் வந்திருக்கிறோம். வருஷ துவக்கம் முதல் இறுதி வரை மட்டும் காத்து வந்த நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவாதி தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். எத்தனையோ இழப்புகள், விபத்துகள், இடர்பாடுகள், இயற்கையின் சீற்றங்கள் எல்லாவற்றிலிருந்து தேவன் நம்மை காப்பாற்றி இம்மட்டும் வழி நடத்தி இந்த 12வது மாத இறுதியில் 30வது நாளை காண தந்த கிருபைக்காகவும் கொடாக்கடி ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். நம்மை விட எத்தனையோ நல்லவர்கள், வயதில் இளையவர்கள், சிறு குழந்தைகள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள். ஆனாலும் தேவன் நம்மை உயிரோடு காப்பாற்றி இம்மட்டும் கொண்டு வந்த தயவுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். மேலும் அநேகர் பாதிப்பட்டவர்களாக ஆஸ்பத்திரியிலையும் வீட்டிலையும் நோய்படுக்கையில் படுத்திருக்கிறார்கள். ஆனாலும் தேவன் நம்மை சுகபத்திரமாக சுகதேவியாக இந்த நாளை காணும்படி செய்த தயவுக்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். ஆகையால் இந்த வருடத்தின் இறுதி நாளில் 30ஆம் தேதி வந்திருக்க நாம் அநேக காரியங்களுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். ஆகையால் வேதாந்தின் அடிப்படையிலிருந்து ஒரு சில காரியங்களை பற்றி நாம் சிந்திப்போம். அந்த காரியத்தை குறித்து இந்த வருகிற 2 நாட்களும் நாம் கண்டிப்பாக உணர்ந்து நாம் ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். முதலாவது, இளைப்பாறுதலை அருளின தேவன் நம்முடைய ஆத்துமாக்களில் ஒரு பெரிய இளைப்பாறுதலை, நிம்மதியை கட்டளையிட்டுள்ளார். இந்த உலகத்தில் அநேகம் கோடி மக்கள் நிம்மதியை தேடிதான் பல்வேறு இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அநேக சாட்சிகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், அதனால் தெரியும். கிறிஸ்துவ மார்க்கத்திலிருந்து கிறிஸ்துவுக்கு திரும்பினவர்கள் அநேகர் சொல்லுகிற வாக்கியம் எங்களுக்கு எவ்வளவோ ஆண்டு கடவுளை நாங்கள் தேடினோம், பல பூஜை புனஸ்காரங்கள் செய்தோம், பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு செய்தோம், ஆனால் பணம் இருந்தது, எல்லாம் இருந்தது, ஆனால் நிம்மதி இல்லை என்பதுதான். பிரியமானவர்களே, முதலாவது நாம் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கடமை நம் இளைப்பாறுதலை தந்த தேவனுக்காக ஸ்தோத்திரம். சாலமோன் ராஜா எருசலேம் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ண பொழுது, மக்களை ஆசீர்வதித்த பொழுது இவ்வாறு கூறினார். 1 ராஜாக்கள் 8:56. தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையினாலும் தவறி போகவில்லை. பிரியமானவர்களே, நாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி என்னெல்லாம், முதலாவது நாம் வாக்குத்தத்தம் என்பது இளைப்பாறுதல், அமைதியை தருவதற்கு தான் தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் என்று நாம் நினைக்க வேண்டும். ஏனென்றால் சாலமோன் ராஜா அவ்வாறு சொல்லிதான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியினால் இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை பண்ணின தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வருட துவக்கத்தில் முதல் இறுதி வரை நமக்கு ஒரு இளைப்பாறுதலை, ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு நிம்மதியை தந்ததுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அவர் மோசேயை கொண்டு சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் ஒன்றும் தவறி போகவில்லை. நாம் ஆண்டவர் இந்த வருடத்தில் ஏதாவது தூக்கத்தில் நமக்கு ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தால் அதை நிறைவேற்றி தருகிற தேவனாக இருக்கிறார். அதை நிறைவேற்றி தந்த தேவனுக்காக நாம் அநேக தரம் நாம் அவருக்கு நன்றி கூறி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் நாம் அநேக தரம் நமக்கு ஏதாவது தேவை என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடப்போம். அதற்கான ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அதை பற்றி கவலைப்படாமல், அவருக்கு நன்றி செலுத்தாமல் அவர் சமூகத்தை விட்டு கடந்து போகிறோம். அது தவறு. ஏனென்றால் இங்கு சாலமோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்த பொழுது தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடினா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இளைப்பாறுதலை தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தாம் தீர்க்கதரிசியாக மோசேயை கொண்டு கட்டளையிட்ட நல்வார்த்தையில் எல்லாம் ஒன்றும் தவறி போகவில்லை. தேவன் வாக்கு மாறாதவர், நாம் கர்த்தர் வாக்கு மாறாதவர். அந்த நம்பிக்கையின் அடிப்பில் நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செய்ய கடமைப்பட்டுள்ளோம். நமக்கு இளைப்பாறுதலை தருகிற கர்த்தர். யாத்ரா 33:14, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இந்த வருடம் முழுவதிலும் நாம் செய்த ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் நம்முடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்றபடியினால்தான் நாம் இந்த வருட இறுதியில் அவருக்கு முன்பாக இளைப்பாரி கழித்திருக்கிறோம். ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல், நம் மனதில் ஒரு நிம்மதியை தேவன் தந்திருக்கிறார்.
ஆகையால் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்றபடியினால்தான் நாம் எல்லாவித பேராபத்துகளிலும் பேரிடர்களிலிருந்தும் விபத்துகளில் இருந்துதான் நாம் காப்பாற்றப்பட்டுள்ளோம். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய சமூகத்தை உணர்ந்து தேவன் தந்த இளைப்பாறுதலுக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். நல்வழியில் நாம் செல்லும் பொழுது நமக்கு இளைப்பாறுதல் தரும், நம் ஆத்துமாக்களில் இளைப்பாறுதல் தரும். எரேமியா 6:16 வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பிரியமானவர்களே, இந்த வருடம் முழுவதும் நாம் தேவனுடைய கிருபையின்படி அவருடைய வழியில் நடந்திருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். நிச்சயமாகவே நாம் அவர் காட்டின வழியில் நடக்கும் பொழுது நாம் ஆத்துமாக்களுக்கு மிகுந்த இளைப்பாறுதல் நிம்மதி கிடைக்கும். நாம் ஒருவேளை அந்த வழியை விட்டு தவறியிருந்தோம் என்றால் தேவனுடைய சமூகத்தில் அதற்காக நாம் மன்னிப்பு பெற்றுக்கொண்டு மறுபடியும் அவருடைய வழிகளில் ஓடிவர தேவன் கிருபை செய்வாராக. ஏனென்றால் அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுதுதான் தேவன் நம்மை இளைப்பாற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்களே அவர் வனாந்திரத்தில் அவர் தெரிந்தெடுத்த வழியிலே எல்லாம் நடத்தி கொண்டு சென்றார். எந்தெந்த வழியில் சென்றால் சத்துருக்கள் வரமாட்டார்கள், சத்துருக்கள் எதிர்கொள்ள மாட்டார்கள் என்றெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். அவர் இளைப்பாறும் ஒரு இடத்தை தேடிச் செல்வதற்காக அவர் சமூகம் முன் சென்றது. அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வருடம் முழுவதும் அவருடைய வழிகளில் நடக்க ஆண்டவர் தந்த கிருபைக்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமூகம் நமக்கு இளைப்பாறுதல் தரும். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பிரியமானவர்களே, நாம் எல்லா காரியத்திலும் எல்லாவற்றிற்காகவும் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தை நாடி ஓடி செல்ல வேண்டும். எந்தெந்த காரியங்கள் நம்மை வருத்தப்படுத்துகிறதோ, எந்தெந்த காரியங்கள் நம்மை பாரம் சுமந்து தவிக்கிறோமோ, அந்த காரியங்கள் எல்லாம் அவருடைய சமூகத்தில் நாம் இறக்கி வைக்கும் பொழுது நமக்கு ஆத்துமாக்களில் இளைப்பாறுதல் கிடைக்கும். மேலும் அவர் கூறுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்பதுதான். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஏராளமான காரியங்கள் உண்டு. இந்த வருடம் முழுவதும் நாம் எத்தனை காரியங்களை நாம் சமூகத்திலிருந்து அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று அறிந்து அவருக்கு துதி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் கற்றுக்கொண்ட காரியங்களின்படி நாம் நடக்கும் பொழுதுதான் நாம் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆகையால் நமக்கு நிம்மதியை தந்த சமாதானத்தை தந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். இரண்டாவதாக, நாம் எல்லாவற்றிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். தாவீது ராஜா உடன்படிக்கை பெட்டியை நான் எருசலேம் நகரத்தில் கொண்டு வைத்த பொழுது அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சொன்ன ஆசீர்வாதம், சகல சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்தி தீர்ந்த பின்பு அவர் இவ்வாறு ஆசீர்வதித்து சொன்னார். 2 நாளாகமம் 16:36 இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டுள்ளோம். ஏதோ ஒரு காரியம் நமக்கு நன்மையாக நடந்தால் மட்டும் தேவனை ஸ்தோத்திரிப்பது மட்டுமல்ல, நாம் எல்லா காலத்திலும் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காரியம் தாவீது ராஜா உடன்படிக்கை பெட்டியை எருசலேம் நகரத்துக்கு கொண்டு வந்த பொழுது அதன் கூடாரத்தில் வைத்த பொழுது சொன்னது. நமக்கு இப்பொழுது உடன்படிக்கை பெட்டியாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருளப்பட்டுள்ளார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொண்டபடியினால் நாமும் அவருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். இங்கே இஸ்ரவேலின் யோவான் ஸ்நானகனின் பிறப்பை அறிந்த பொழுது சகரியா இவ்வாறு முன்னுரைத்தார். லூக்கா 1:68 இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று. அவர் யோவான் ஸ்நானகனை பிறப்பை பற்றி அறிந்த பொழுதும் அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லி ஆனந்தித்ததெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைதான். அதற்கு
ஒரு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார் என்று கூறப்படுகிறது. அவர் யோவான் ஸ்நானத்தை குறித்து கூட, நீயோ பாலகனே, அவருக்கு முன் சென்று வழியை ஆயத்தப்படுத்துவாய் என்று கூறினார். ஆம், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு உடன்படிக்கை பெட்டியாக மட்டுமல்ல, நமக்கு ஒரு இரட்சணிய கொம்பாக இந்த உலகத்தில் கொண்டிருக்கிறார். நாம் கொம்பு என்றால் அதிக உறுதியை குறிக்கிறது. நாம் அந்த இரட்சணிய கொம்பாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டிருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். சங்கீதம் 89:2, என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கிற என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். கொம்பு என்பது நம் மகிமை, நம் பேர் பிரஸ்தாபம், நம் செல்வச்சிரிப்பு, நம் புகழ்ச்சி எல்லாமே குறிக்கும். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொம்பாகி அவரை, இரட்சணிய கொம்பாகி அவரை நாம் பிடித்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய உண்மையும் கிருபையும் நாளை நம்முடைய கொம்பு உயரும். இந்த வருடம் முழுவதும் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறோமா என்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் பிரியமானவர்களே. ஏனென்றால் அந்த கொம்பை பலிபீடத்தின் கொம்பை நாம் உறுதியாக பற்றி கொண்டிருக்கும் பொழுதுதான் நிச்சயமாகவே நம்முடைய கொம்பு, நம்முடைய பேர் பிரஸ்தாதம் உயரும். இரண்டாவதாக, நாம் இந்த வருடம் முழுவதும் நாம் ஏழை எளியவர்களுக்கு தானம் தர்மம் பண்ணும் பொழுது நம்முடைய கொம்பு உயரும். சங்கீதம் 112:9, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த வருடம் முழுவதும் எத்தனை தான தர்மங்களை, எவ்வளவு தான தர்மங்களை வறியவர்களுக்கு, நம் இல்லாதவர்களுக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு கொடுத்துள்ளோம் என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். நாம் எவ்வளவோ பணம் சம்பாதித்தாலும் அதில் ஒரு பகுதியை நாம் ஏழைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த வசனம் கூறியது. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் கொம்பு மகிமையாக உயர்த்தப்படும். ஆகையால் நாமும் கூட இந்த காரியத்தில் சற்று கவனமாக இருந்து மறுபடியும் வருங்காலங்களில் கூட ஏழை எளிய ஜனங்களை விசாரிக்கும் மக்களாக நாம் மாற்றப்படுவோமாக. இந்த மழை வெள்ள காலங்களிலும் கூட, கொரோனா காலங்களிலும் கூட எத்தனையோ ஸ்தாபனங்கள், எத்தனையோ கிறிஸ்துவை அறியாதவர்கள் ஏழை ஜனங்களுக்கு அதிகமான உணவுப் பொட்டங்களை வழங்கி, அவர்கள் தேவைகளை வழங்கி, அவர்களுக்கு அவருடைய தேவையை நிறைவேற்றினார்கள். நாம் என்ன செய்தோம் என்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். ஆகையால் வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் என்று சொன்ன வசனத்தின் பிரகாரம் நாமும் கூட இந்த காரியத்தில் சற்று கவனமாய் இருக்க ஆண்டவரை நோக்கி பிரார்த்திப்போமாக. மூன்றாவதாக, நாமை போஷித்து வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் ஏராளமான பேர் வறியவர்கள் இருக்கிறார்கள். அநேகம் பேர் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட உணவு இல்லாமல் தூங்கச் சென்றிருக்கிறார்கள். ஆனாலும் தேவன் நம்மை 3 வேளையும் இந்த திருப்தியாக போஷித்த தேவனுக்காக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அநேக தரம் நாம் ஆகாரம் முக்கையில் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணி உண்பதே கிடையாது. காரணம், அதையோ அவசரமாக சாப்பிட்டு விட்டு எழுந்து சென்று விடுகிறோம். இல்லை என்றால் ஒரு டிவியை பார்த்து கொண்டோ இல்லை மொபைல் போனில் ஏதாவது பார்த்து கொண்டோ நாம் சாப்பாடை சாப்பிட்டு விட்டு முடித்து கொள்கிறோம். இல்லை, நாம் தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு உணவையும் நாம் ஆசீர்வதித்து அதற்கு பின்புதான் நாம் உணவு உண்ண வேண்டும். அதை இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக்கொண்டார். அவர் 4000 பேருக்கும் அதிகமான பேரை 7 மீன்களையும் 7 அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் கொடுத்து போஷித்த பொழுது இவ்வாறு செய்தார். மத்தேயு 15:36, அந்த 7 அப்பங்களையும் அந்த 7 மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்கள் இடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். மீதியானதை 7 கூடை நீரையும் எடுத்தார்கள். பிரியமானவர்களே, அப்பத்தையும் தண்ணீரையும் தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுதுதான் நம்முடைய உடலில் எந்த வியாதியும் வராமல் காக்கப்பட முடியும். இன்று அநேக வியாதிகள் நாம் சாப்பிடுகிற உணவினாலும் நாம் குடிக்கிற தண்ணீரினால் தான் பரவி கொண்டிருக்கிறது. நாம் ஏதாவது வியாதிப்பட்டு டாக்டரிடம் செல்லும் பொழுது அவர் முதலாவது கூறுவது, நீங்கள் இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இவ்வளவுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும், தண்ணீரை அளவாக பருக வேண்டலாம் என்று அதிக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார்கள். தேவன் நம் தண்ணீரையும் அப்பத்தையும் ஆசீர்வதிக்கும் பொழுது நிச்சயமாகவே
எந்த நோய் நொடியும் இல்லாமல் நாம் சுழித்து வாழலாம். ஆகையால் இந்த வருட கடைசியில் வந்திருக்கிற பிரியமானவர்களே, தேவன் தந்த உணவை நாம் ஆசீர்வதித்து உட்கொண்டிருக்கிறோமா? நாம் உயிரோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அப்பத்தையும் தண்ணீரையும் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு நாம் ஜீவிப்பது அவருடைய சுத்த கிருபை. அந்த நன்றி உணர்வோடு நாம் இந்த நாட்களை கழிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. நான்காவதாக, நாம் ஒரு திருச்சபை இணைந்து நின்று அங்கு சொல்லுகிற எல்லா உபதேச சட்டங்களுக்கும் போதகங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடந்தபடியினால் நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ரோமர் 6:17, முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்து இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடியினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த வருடத்தில் 52 வாரங்களும் நாம் ஆலயத்துக்கு சென்று அவரை சோதரிப்போமானால் அது ஆண்டவருடைய சுத்த கிருபை. அந்த நினைத்து நாம் சோதரிக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த வருட கடைசியில் வந்திருக்கிற நாம், 30ஆம் தேதி வந்திருக்க நாம், இந்த வருடம் முழுவதும் தேவாதி தேவனின் கிருபையினால் அவருடைய ஆலயத்துக்கு சென்று அவருக்கு நாம் படிந்து கொண்டிருந்த கிருபையை நினைத்து நாம் ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டுள்ளோம். அங்கு போதிக்கப்பட்ட உபதேச சட்டங்களுக்கு போதனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க தேவன் தந்த கிருபைக்காக நாம் ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டுள்ளோம். அநேகர் கிறிஸ்தவர்கள் கூட ஏனோதானம் என்று ஆலய ஆராதனைக்கு சென்று முடிகிற வேளையில் சென்று ஒரு காணிக்கையை போட்டுவிட்டு வந்து விடுவார்கள். ஏனோ தேவன் நம் காணிக்கைக்கு எதிர்பார்த்திருப்பது போல் அப்படி இல்லை. பிரியமானவர்களே, நாம் ஆலயத்துக்கு அது தொடங்குவதற்கு முன்பதாக சென்று அவருடைய சந்நிதியில் அமைதியாக இருந்து ஆனந்தித்து பாடல்களை பாடி முக்கியமாக சொல்லுகிற வசனங்களை கீழ்ப்படிந்து நடந்திருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து ஆராய கடமைப்பட்டுள்ளோம். உபதேச சட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுதுதான் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் பொருளாதார ஆசீர்வாதங்களும் பெருகும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. 5வதாக, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த வருட துவக்கத்திலிருந்து முடிவு வரை எத்தனையோ காரியங்களில் நமக்கு ஒரு வெற்றியை தேவன் கொடுத்திருக்கிறார். நாம் தோல்வியடைந்த வாழ்க்கையை வாழ முடியாதபடி, மற்றவருக்கு முன்பாக குறுகி போன ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாதபடி தேவன் நம்மை நிமிர்ந்து நடக்க செய்த தேவனுக்கு, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:57, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த ஜெயம் கொடுக்கும் தேவனுக்காக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். சங்கீதம் 75:6, கிழக்கிலும் மேற்கிலும் அனாந்திர திசையிலும் வந்து ஜெயம் வராது, தேவனாலே ஜெயம். நாம் ஒவ்வொரு சிறு காரியத்திலும் கூட நம்முடைய பிள்ளைகள் பரீட்சையில் பாஸ் பண்ணியிருப்பார்கள், நல்ல மார்க்குகள் வாங்கி ஒரு நல்ல கல்லூரியில் நாம் அவர்களுக்கு அட்மிஷன் கொடுத்திருப்போம். அதெல்லாம் ஒரு ஜெயம்தான். ஏதோ நம்முடைய முயற்சினாலே அவருடைய முயற்சினாலே அவர்கள் படித்து பட்டம் பெற்று பாஸ் பண்ணிவிட்டார்கள் என்று நினைக்க கூடாது. எல்லா காரியத்திலும் ஒரு ஜெயம் வெற்றி என்பது தேவனால் கொடுப்பது. ஆகையால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் நாம் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நம் ஆலய ஆல்டருக்கு சென்று காணிக்கை படைத்திருக்கிறோமா? பிரியமானவர்களே, இந்த வருடத்தில் அதை குறித்து நாம் சிந்தித்து நாமே தாழ்மைப்படுத்துவோம். இனி ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயித்து கொடுக்கிற தேவனுக்காக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அது கூட ஒரு ஜெயம்தான். 1 யோவான் 5:4, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம் இன்னும் விசுவாசிகளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பது ஒரு ஜெய ஜீவியம்தான். அதற்காக நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை துதித்து போற்ற கடமைப்பட்டுள்ளோம். இந்த வருடம் முழுவதும் நம்முடைய விசுவாசத்தை வழியில் போகாமல் காத்த தேவனுக்காக, நாம் ஜெயித்து கொடுத்த தேவனுக்காக நாம் ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டுள்ளோம். எத்தனையோ பேர் தேவனாக இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு சிறு காரியங்களினாலும் இடறி போய் விசுவாசத்தை விட்டு வழுவி போயிருக்கிறார்கள். ஆகையால் இந்திய காலகட்டங்களில் மதமாற்ற சடைத்தட்டம் இருக்கும் இந்த காலகட்டங்களில் நாம் இன்னும் விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க தேவன் தந்த கிருபைக்காக அவருக்கு நாம் ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டுள்ளோம். 5வதாக, ஆறுதலின் தேவன். நாம்
நம்முடைய கவலைகள், விசாரங்கள், துன்பங்கள், துக்கங்கள் காலங்கள் எல்லாம் ஒரு ஆறுதலின் தேவனாக இருந்து நம்மை காப்பாற்றி வந்திருந்தார். நம்முடைய நடக்கிற துக்கங்கள், துன்பங்களில் நாம் சோர்ந்து போய் இருந்தோமானால் இப்பொழுது நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கவே முடியாது. ஆனாலும் எல்லா துன்பங்களினுடையும் அவருடைய ஆறுதலை அனுப்பின தேவனுக்காக நாம் சோதரிக்க கடமைப்பட்டுள்ளோம். 2 கொரிந்தியர் 1:3 நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். அவர் சகலவித ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். நாம் சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் இந்த வருடத்தில் ஒரு காரியம், துன்பமான காரியங்கள், துக்கமான துயரமான சம்பவங்கள் நடந்து இருக்கும். ஆனால் அந்த காரியங்களிலும் தேவன் நமக்கு ஆறுதலை அனுப்பி காத்து நடத்திருக்கிறாரே. கண்ணீரின் பாதையில் செல்லும் பொழுது தேவன் அவருடைய ஆறுதலை தந்து காப்பாற்றி இருக்கிறாரே. அதற்காக நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டுள்ளோம். சங்கீதம் 94:19 என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. நாம் பிரியமானவர்களே, நாம் ஆறுதலின் தேவனை நாம் பற்றி கொண்டிருக்கிறோமா? நாம் சிந்திப்போம். உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல் என்னை தேற்றுகிறது. நம்முடைய உள்ளத்தில் கவலைகள், துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள் வரும். எல்லா நாளும் ஒரே மாதிரி கவலைப்படாமலே இருந்திருக்க முடியாது. ஆனால் அந்த கவலையின் மத்தியிலாக நமக்கு தேவன் தந்த ஆறுதலுக்காக நாம் இந்த வருட இறுதியில் நாம் அவருக்கு துதிக்க ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டுள்ளோம். கடைசியாக உன்னதங்களின் ஆசீர்வாதம். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, இந்த உன்னதங்களின் ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உன்னதங்களின் ஆசீர்வாதம் என்பது என்ன? தேவன் நமக்கு சாட்சியாக துணை நின்று எந்தவித ஆசீர்வாத குறைவும் ஏற்படாமல் காப்பாற்றி வந்தார். ஏனென்றால் யோபு 16:19 இப்போது இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதத்தில் இருக்கிறார். நமக்கு சாட்சி படுகிற தேவன் உன்னதங்களில் இருக்கிறபடினால் தான் இந்த வானமண்டல பொல்லாத பிசாசின் அதிகாரங்களை எல்லாம் நமக்கு மேற்கொள்ள முடிந்தது. ஏனென்றால் இந்த காலத்தில் எத்தனையோ பேர் மந்திரவாத கட்டுகளினாலும் பிசாசின் கட்டுகளினாலும் நோய்வாய்ப்பட்டு குற்றூராய் கிடைக்கிறார்கள். அவர்களை காட்டிலும் நாம் மேலானவர்கள் அல்ல. ஆனாலும் தேவன் நம்மை உயிரோடு எந்தவித பிசாசின் கட்டுகளினாலும் தந்திர கட்டுகளினாலும் மந்திர கட்டினாலும் வீழ்ந்து விடாதபடி காப்பாற்றி வருகிறாரே, அதுதான் உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதம். தேவன் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தந்தபடியினால் நாம் ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டுள்ளோம். கடைசியாக இந்த ஜீவ வழியை கொடுத்தது உன்னதங்களின் ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 15:24 கீழான பாதையை விட்டு விலகும்படி விவேக் ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும்படியாம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜீவ வழி உன்னதத்தை நோக்கும்படி, அது உன்னதமானவருடைய சர்வவல்லவருடைய நிழலிலிருந்து நாம் வருவது. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் உண்மையான கிறிஸ்துவலாக நடப்போது நம்முடைய முயற்சினால் என்று. இல்லை பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபை இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் கீழான பாதாளத்தை விட்டு வழியை விலகி ஜீவ வழியை மார்க்கத்தை நோக்கி நடப்பதற்கு விவேகத்தின் ஆவை தேவன் நமக்கு தந்துள்ளார். ஆகையால் இத்தனை காரியங்களை நாம் நினைவில் கொண்டவராக இந்த வருட இறுதியத்தில் வந்தவர்கள் நாம் அவருக்கு ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டுள்ளோம். தேவன் நமக்கு இளைப்பாறுதலை தந்துள்ளார். நம்முடைய உணவு உடை எல்லாம் ஆசீர்வதித்து கொடுத்துள்ளார். நம்முடைய போக்கிலி மரத்தில் நம்மை காப்பாற்றி வந்துள்ளார். உன்னதங்களின் ஆசீர்வாதங்களினால் நம்மை நிறைத்துள்ளார். நாம் கொம்பை உயரச் செய்துள்ளார். நமக்கு இளைப்பாறுதலை தந்துள்ளார். சகல ஆறுதல்களின் தேவனாக தந்துள்ளார். ஆகியால் எத்தனை காரியங்கள் பிரியமானவர்களே, நினைத்தால் அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதான். நாம் நன்றியுள்ள மனதுள்ளவர்களாக நாம் இந்த 30ஆம் தேதியில் நாம் முழங்கால்படியிட்டு தேவனுக்கு முன்பாக அநேக ஸ்தோத்திரங்களை செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த திரையில் இருக்கிற இந்த நம்பருக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணினீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்க ஆவலாக உள்ளோம். ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, ஆண்டவரே, இந்த வருட இறுதியில் இந்த டிசம்பர் 30ஆம் தேதி தான் அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வருஷ துவக்கம் முதல் முடிவு வரை
உம்முடைய கண்களை எங்கள் மேல் வைத்து நீர் வழிகாட்டின தேவனுக்காக கொடாவே ஸ்தோத்திரம் கத்தாவே. ஆண்டவரே, எங்கள் தேவனுக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவனே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாடுதலை தந்த தேவனா இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். வாக்கு தத்தங்களை தந்து அதை எல்லாம் அழுகி போகாமல் வாக்கு மாறாத தேவனாக இருந்து காப்பாற்றிய தயவுக்கா ஸ்தோத்திரம். எங்களுடைய ரட்சணையை கொம்பாக இருந்து எங்களுடைய கொம்பை எங்களுடைய மகிமையை உயர்த்தி தந்த தேவனுக்காக கொடாபடி ஸ்தோத்திரம் கத்தாவே. ஆண்டவரே, எங்களுக்கு இளைப்பாறுதலை ஆத்துமாக்களுக்கு தந்த தேவனா இருக்கிறபடியா கொடாபடி ஸ்தோத்திரம். எங்கள் உணவு உரையுள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்த தயவுக்காவும் கொடாபடி ஸ்தோத்திரம் கத்தாவே. ஆண்டவரே, உன்னதங்களில் உள்ள சகலவித ஆசீர்வாதங்களினாலும் எங்களை ஆசீர்வதித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆலயத்துக்கு சென்று நாங்கள் உபதேச திட்டங்களுக்கு கீழ்ப்பிடிந்து உம்முடைய வழியில் நடக்க தந்த கிருபைக்காவும் கொடாபடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய ஜீவ வழியில் நடக்க கிருபை தந்த தயவுக்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருடைய மனதிலும் நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த தருணத்தில் ஆண்டவரே, வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள், பிசாசின் கட்டில் இருக்கிறவர்கள், ஆண்டவரே, மந்திர கட்டிலில் மாந்திர கட்டில் இருக்கிற அஸ்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுவிக்கிறோம் கத்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய விடுதலை வரட்டும் கத்தாவே. அவருடைய ஜெய ஜீவனம் செய்யட்டும் கத்தாவே. வெற்றி வாழ்வை காணட்டும் கத்தாவே. சோர்ந்து போகிற மனதிலை நீர் தேய்ச்சுகிற தேவனா இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.